ஃபஸ்ட்டு வந்து மேலே வந்து 500 வச்சுக்கோங்க சார். 500 வச்சோடனே ரிட்டன் டு 0 இருக்குது பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். பீனா ப்ரோக்ராமோட குவான்டிட்டியில் வந்து 550ன்னு நீங்கள் செட் பண்ணணும். அது கோடு. செட் பண்ணிட்டு மறுபடியும் ரிட்டன் டு 0 கொடுங்க. ஃபங்க்ஷனில் வந்து நமக்கு 12ன்னு கோடு கொடுங்க. 12ன்னு கொடுத்துட்டு மறுபடியும் ரிட்டன் டு 0 கொடுத்துக்கோங்க. ரிட்டன் டு 0 கொடுத்தோன்னே நம்ம 200 கிராமில் தான் இது கலிப்ரேஷன் பண்ணியிருக்கனால 200ல் கலிப்ரேஷன் பண்ணியிருக்கனால இது 200ன்னு வைங்க. நான் ஆல்ரெடி பொட்டுக்கடலையே 200க்கு எடை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை மெட்டீரியலில் நம்ம லோட் செல்லுக்குள்ளே தள்ளி விடணும். நமக்கு வந்து 200 கிராம்ஸ் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் வந்து ரிட்டன் டு 0 கொடுங்க. ப்ரோக்ராமை செட் பண்ணுறோம். ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு. இதை வந்து சேவ் பண்ணுன்றப்ப கீழே மிடில் பட்டன் அமுக்குனிங்கன்னா சேவ் ஆயிரும் ப்ரோக்ராம். ஓகே, நம்ம 200 போட்டிருந்தோம், 200 வந்துருச்சு. நம்ம மேலே இருக்கிற செட் பண்ணது 500 வந்துருச்சு. அப்படி இந்த மாதிரி தான் செட் பண்ணணும் சார். இது கலிப்ரேஷன். உங்களுக்கு நீங்கள் லோடு 200ன்னு வைக்கிறப்ப உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அதை நம்ம ரிட்டன் டு 0 கொடுத்தீங்கன்னா அது கலிப்ரேஷன் ஆயிரும். உங்களுக்கு வெயிட் வேரியேஷன் வராது. ஓகே சார், தேங்க்யூ.